சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ஷௌபியன் ஷாக்கிர் நடிப்பதா தகவல் வந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் உருவான வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. லைக்காவோட தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினியோட இணைந்து இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா என இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. எப்படி ஜெய்பீம் திரைப்படம் திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதேபோல வேட்டையன் திரைப்படமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்துதான் வருது. ஏற்கனவே வேட்டையன் திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி வருவதா தகவல் வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வேட்டையன் தீபாவளிக்கு வெளியாகுமா இல்லை ஆயுத பூஜைக்கு வெளியாகுமா என்பது தெளிவாக தெரியல. இந்நிலையில் வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினி கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. கூலி திரைப்படத்தில் ரஜினியோட இணைந்து ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் என பலரும் நடிச்சிட்டு வராங்க. மேலும் பலர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோ ரோல்ல நடிக்க இருப்பதா தகவல் தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில தற்போது இந்த படத்துல பிரபல மலையாள நடிகரான ஷௌபியன் ஷாக்கிர் முக்கிய ரோல்ல நடிக்க இருப்பதா தகவல் வருது. அதாவது மலையாள திரையுலக நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என ஆல்ரவுண்டரா வலம் வரும் ஷௌபியன் ஷாகர் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களிடம் மேலும் பிரபலமானார். இதைத் தொடர்ந்து முதல் முறையா கூலி திரைப்படத்துல ஷௌபியன் ஷாகர் நேரடி தமிழ் படத்துல நடிக்க இருக்காரு. அதுவும் இந்த படத்துல ஷௌபின் வில்லனா நடிப்பதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஷௌபின் இதுவரை ஹீரோவாகவும் குணச்சித்திர ரோல்களிலும் தான் நடிச்சிருக்காரு. அவர் இயக்கிய பரவா படத்துல மட்டுமே ஷௌபின் வில்லனா நடிச்சிருந்தாரு. இதைத் தொடர்ந்து முதன்முறையா கூலி படத்தின் மூலம் மிரட்டலான வில்லனா ஷௌபின் நடிக்க இருப்பதா தகவல் வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படத்தை அடுத்த ஆண்டு சம்மர் ஸ்பெஷலா வெளியிடலான்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் முடிவெடுத்திருக்காராம். அதனால இந்த படத்துடைய ஸ்பெஷல் வீடியோவை நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். கிறிஸ்துமஸுக்கு இந்த படத்துடைய போஸ்டர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அவங்களால ரிலீஸ் பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா லீக்டு வீடியோஸ் இப்போ இணையத்தில் பரவிட்டு தான் இருக்கு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்காவா விண்டேஜ் லுக்ல இருக்கிற மாதிரியும் கண்டிப்பா இந்த படம் ஒரு சம்பவம் செய்யும். லோகேஷ் கனகராஜ் கடைசியாக இயக்கிய இந்த லியோ படம் பார்த்தீங்கன்னா சொதப்பி போச்சு. என்னதான் பார்த்து எடுத்தாலும் விக்ரம் படம் அளவுக்கு லியோவால இருக்க முடியல. ஆனாலும் வசூல்ல எந்த பஞ்சமும் இல்லை. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஜாயின் பண்ணிருக்க லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா இந்த படத்தை வச்சு சம்பவம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துல ட்ரக்ஸும் மேலும் மாஃபியாஸ் யாரையுமே யூஸ் பண்ணாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வில்லனா இந்த படத்துல காமிக்க போறதா சொல்லியிருக்காரு. இதனால நெகட்டிவ் ஷேட்ல உருவாகி இருக்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வில்லனேசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது எந்திரன் படத்துல எந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாரோ அதே போலதான் இதுலயும் காமிக்க போறாராம். நீங்க கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.